ஹாய், ஃபுட் ஹிஸ்ட்ரி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இதுவரை நம்ம பண்டைய நாடுகளின் உணவுகளை தேடி பயணங்களை பண்ணோம். அது கூடவே ஒரு புது தொடரையும் ஆரம்பிக்கலான்னு நினைச்சதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரே உணவு பல நாடுகள், அதுவும் ஒவ்வொரு நாட்டின் தனித்துவத்தோட. இந்த சீரீஸ்ல இந்த உலகம் முழுக்க பயன்பாட்டில் இருந்த உணவு மற்றும் அதோட செய்முறையை பத்தி விரிவா பார்க்கலாம். அந்த வகையில முதல்ல பார்க்க போறது பிரெட்ஸ், ரொட்டிகள். பிரெட்ஸ் விவசாயத்துக்கு முன்னாடில இருந்தே மனிதர்கள் சாப்பிட்ட உணவா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 10,000 வருஷங்களுக்கு முன்னாடில இருந்து கிமு 3000கள்ல சுமேரியன்ஸ் மற்றும் பாபிலோனியன்ஸ்கள்னால உண்ணப்பட்ட பழமையான பிரெட் தான் மெசபடோமியன் பார்லி பிரெட். அதுல தொடங்கி 500 ஆண்டுகளுக்கு அப்புறம் கிமு 2000கள்ல எகிப்துல பிரபலமா இருந்தது தான் ஆயிஷ் பலாடி. இது ஒரு வகையான பிளாட் பிரெட், நான், பரோட்டா, சப்பாத்தி இந்த மாதிரி. அங்கிருந்து கிளம்பி இன்னொரு 500 வருஷம் முன்னாடி வந்துட்டா நம்ம ஒரு ரொட்டி. கிமு 2000கள்ல சிந்து சமவெளியின் மக்கள் களிமண்கள் பயன்படுத்தி ரொட்டிகளை தயார் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1000 வருஷங்கள் தாண்டினா பஞ்சு போன்ற எத்தியோப்பியன் இன்ஜெரா பிரெட். 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது கிமு 500கள்ல கிரீஸின் தேவாலயங்கள்ல கிரேக்க ஆட்ரோஸ் பிரெட் வழங்கப்பட்டுச்சு. அதே போல கிமு 200கள்ல இருந்து இப்போ வர சீனாவின் ஷோபிங் பயன்பாட்டுல இருக்கு. இப்போ நான் சொல்ல போற பிரெட்டை சாப்பிட்டா உலகமே அழிஞ்சாலும் நம்ம உயிர் தப்பிச்சிடலாம். என்ன தெரியுமா? ரொமானியன் பனீஸ் வகை பிரெட். எரிமலைனால அழிஞ்சு போன பாம்பாய் நகர எச்சங்கள்ல இந்த பிரெட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 800கள்ல வைக்கிங் சாப்பிட்ட கடினமான ராய் பிரெட், 900கள்ல பர்ஷியன் சோல்ஜர்ஸ் அவங்களோட கவசங்கள்ல சுட்டெடுத்த சாங்காக் பிரெட் மற்றும் 1000கள்ல இருந்து இப்போ வர பிரபலமா இருக்க பூர்வீக அமெரிக்கன் கார்ன் பிரெட்னு பல வகைகளா பல விதமா பரிமாணம் எடுத்திருக்கு இந்த பிரெட்ஸ். மெசபடோமியன் பார்லி பிரெட்டோட செய்முறையை பார்க்கலாமா? மிக்சி, ஆட்டா மிஷின்கள் இல்லாம பார்லி அரைக்கப்பட்டு உப்பு மற்றும் தண்ணீர் கூட கலக்கப்பட்டு பெரிய சுற்றளவு உருண்டைகளா உருட்டப்பட்டு சூடான கற்கள் மேல வைக்கப்பட்ட அப்புறம் பிரெட்ஸ் தயார். அந்த காலகட்டத்துல ஈஸ்ட் எதுவும் சேர்க்காததுனால இந்த பிரெட்ஸ் கொஞ்சம் கடினமா தான் இருந்திருக்கு. ஆனா கூட மாவு தயாரிப்புல சில சமயங்கள்ல தேன் அல்லது பால் சேர்க்கப்பட்டிருக்கு பிரெட்ஸ் மிருதுவா இருக்கிறதுக்காக. அடுத்த பதிவுல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான உணவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் பிரெட் சாப்பிடுங்க. நன்றி.